பாரு டேய் அட பாரு டேய் டேய் டேய்யா நல்ல வார்த்தை இல்ல வாயில கூட இருக்குதா கண்டி டேய் டேய் உங்களா இருக்குதா இந்த நேரம் மாதிரியே செத்து பண்றது டேய் வா உன் வாயில நல்ல வார்த்தை வராதடா 2000 ரூபாய் வண்டி கட்டில டேய்டா டேய்யா எனக்கு 2000 ரூபாய் தாடா பையா டேய் நீங்க எனக்கு நிறைய சொந்த காசுறாங்க அப்படியே திருப்பி ஊட்டு போங்க நீ யாரா இங்க வாங்கி கொடுத்த பையன் வாங்கி பாத்தியா ஒரே ஒரு இல்ல நிறைய பேர் சொந்த காசுறாங்கறியா சொந்த காசு ஊட்டு டேய் டேய் நோசமா தசொல்லுங்க ஒண்ண கட்டன மாமியார் வீட்டுக்கு கூத்துக்கு போனா கூட கூத்துக்குன்னு போயிட்டா மாமியார் வீட்டு வாசிட்டு மறிக்க மாட்டேன் ஏன் சொல்லு மாமியார் வீட்டுக்கு போய் காலை வச்சா இங்க 14 பேர் தான் சொல்லிக்கிட்டே மாமியார் வீட்டு போய் துண்டு வந்துட்டான் அவன் சோட்டை டேய் ஏய் என்னடா குறி சொன்ன குறத்தி ஏய் போய் என் அரகான கொண்டாந்து சேர்த்துட்டு உள்ள போகணும் அது இல்லாம அது மட்டும் இல்ல நோ இன்னைக்கு 5 நாள் முடிஞ்சுக்குது 5 நாள் இந்த 5 6 மணிக்கு 6 நாள் இன்னும் 5 நாள் இந்த தெருவில் எங்கன்னா உலகத்துக்கு பார்த்தாங்க பிள்ளை பிள்ளையா அறுத்து விடுக்கணும் நான் கிளம்ப எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் யாரா எங்க ஆதா வீட்டுக்கு ஐயோ பா அது போனா விட பாரு இந்த படம் ராணி படம் எப்படி இருக்குது பாரு ராணி அதை விட ஊரில் சுற்றி இதை வாங்கி கூட அதை விட காய்த்தேன் ஐயா எனக்கு ஒரு நல்ல சேலை கட்டின்னு ஆடுறேன் திடீர்னு வந்து ஒரு குழந்தை பத்திக்கணும் முடியல கேடும் இது நான் குழந்தை பற்றி சேலை கொடுத்தா எப்படி டேய் பாருங்க என்ன உன்னை போல பொண்ணு மனைவி பொண்ணு பொண்ணுலாம் அவங்க ஆத்தா விட்டு ஒன்றுமே இருக்காது ஏன் இந்த மாமியா விட்டு எல்லா சௌகரியம் இருக்கும் ஆமா இங்க இருந்து சந்திர பண்ணா பத்து எடுத்துக்குவா ஆத்தா வீட்டுக்கு போவா ஆத்தா வீட்டுல போய் இது எங்க அப்பா எடுத்து போட்டது இது எங்க அண்ணன் எடுத்து போட்டது மூக்குத்தி இப்படி கட்டிருக்காது இங்க இருந்து பத்து திட்டி போய் ஆமா நீ ஒண்ணு தூக்குறியா துணிக்கும் தான் போற எத்துக்கும் தான் போற நல்ல துணி வச்சு கட்டல நீ ஜன்னல் வச்சு கட்டல விடுற எப்போ நீ உள்ள போயிட்டா போய் போ வீட்டுக்காரங்க ரொம்ப கூட போ என்னுடைய கணவர் வந்திருக்கிறார் வரமுடி சென்று வருங்க ஸ்டாப் கட் பண்ணு என் மண்டாடிக்கிறானோ டபையா நீ இங்க ஒரு வெள்ளற வந்து அதாவது ஊ சுத்து விட்டு சேர்றான் டபையா மரபன் பத்தனா பாக்காக்கறா பாறலாம் போடு குரபாதே அடி யாராச்சு குரபாதே தம்பிடே குறி அந்த குறி எங்கிட்ட சொல்லுப்போம் உனக்கு என்ன சந்தேகம் ஆமா என் மனைவி இடத்துல சொன்ன குறியோ என் தாயாருக்கு சொன்ன குறியில் போதாது ஆமா எனக்கு நீ குறி சொல்ல வேண்டும் என்ன குறி என் கரத்துல என்ன பொருள் இருக்குதோ சொல்லு நீ ஆமா ஆமா உன் கையில் இருப்பது என் கையில ஒண்ணுமே இல்லையே என் கையில ஒண்ணுமே இல்லை பண்ணி
நீடா ஒரு என்ன பண்ண என்னுடன் இருந்த குடன் இருந்தே கொல்லுமா அவையா அது மாதிரி ஆள்றாண்டி உனக்கு காட்டினா உன் கையில் இருப்பது பவித்திர கடையாளி மோதிரம். கடையாளி என்றால் அவன் ராஜாதி ராஜர்கள் எல்லாம் அந்த கடலையே முத்திரையாக பிடித்து கடையாளி ராஜா போட்டு சொன்ன கட்டுறது. ஆனா ஆனா இவளை பார்த்தால் என் மனதிலே சந்தேகம் இருக்கிறது. மண்டலத்து ராஜர்களே இவளை பார்த்தால் மனம் சந்தேகம். எப்படி தெரியுமா? இவள் இடையழகு நடையழகு நீண்ட கூந்தல் அழகு கேள்வி சொல்கின்றேன்.